துதிப்பேன் துதிப்பேன் துதிப்பேன். நண்பர்கள் பகைவராய் மாறிட்டாலும், துன்பங்கள் துயரங்கள் சூழ்ந்திட்டாலும், நண்பர்கள் பகைவராய் மாறிட்டாலும், துன்பங்கள் துயரங்கள் சூழ்ந்திட்டாலும், என்னை தேற்றி அன்பு கூர்ந்த எந்தன் இயேசுவை துதிப்பேன். என்னை தேற்றி அன்பு கூர்ந்த எந்தன் இயேசுவை துதிப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதிப்பேன். வாழ்விலே உம்மை நான் ஏற்றிடவே, தாழ்விலும் என்னை நீ தாங்கிடவே. வாழ்விலே உம்மை நான் ஏற்றிடவே, தாழ்விலும் என்னை நீ தாங்கிடவே. இலை நானே பாதம் பணிந்து எந்தன் இயேசுவை துதிப்பேன். இலை நானே பாதம் பணிந்து எந்தன் இயேசுவை துதிப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதிப்பேன். காலமெல்லாம் என்னை காத்தவரை நான் உள்ளளவும் துதிப்பேன். காலமெல்லாம் என்னை காத்தவரை நான் உள்ளளவும் துதிப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதிப்பேன். ஆமாண்டவரே, ஸ்தோத்திர பலிகளை மகிமைப்படுத்தலான்னு சொல்லிக்கிறேன். தப்பனே கஞ்சி ஊற்றிருக்கிறதா ஸ்தோத்திரம். தூத்திலே ஏற்ற இன்பமாயிட்டபடியால் அஞ்சு ஊற்றிருக்கிறதா ஸ்தோத்திரான்ற ஸ்தோத்திரத்தினாலே குருவிகள் பெருகுகிறபடியால் நஞ்சு ஊற்றிருக்கிறதா ஸ்தோத்திரான்ற நாங்கள் பெரியாரங்களை எதிர்பார்க்கிறோம். ஸ்தோத்திரம் நினைப்பைக்கு வேண்டியது அதிகமாக கிரிசோ வல்லவரே நஞ்சு ஊற்றிருக்கிறோம். ஸ்தோத்திரம் கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஸ்தோத்திரம் வாழ்க்கை நிகழ்ச்சிக்கிறோம் சொல்லி வாழ்க்கை ஸ்தோத்திரான்ற மகிழ்ச்சி நாங்கள் ஆயத்தப்பட்டவர்களாக ஒரு ஜனங்களை ஆயத்தப்படுத்துவதாக காணப்படுத்துவதாக நேர்கிரிச்சனப்பா ஸ்தோத்திரம் குறித்து ஆத்மங்களை தஞ்சை குறித்து ஆரங்கத்த ஸ்தோத்திராண்டவர்களை வார்த்தை எவ்வளவு நல்லது சொல்லி பார்க்கிறேன். ஸ்தோத்திராண்ட பேச வேண்டிய வார்த்தைகளை எங்கள் வாயிலை போட வேண்டும். ஸ்தோத்திராண்டவரை கணங்களாண்டு ஸ்தோத்திரம் மனதிலே ரசிக்கப்பட்டான் ஸ்தோத்திரம் இந்த மந்தையில சேர்றதுக்களாக அலையா ஸ்தோத்திரம் ஒரு தரமுள்ள விசுவாசிகளாக ஒவ்வொருவரும் மாறத்தக்களாக கிரீச்சனப்பா ஸ்தோத்திரம் கான்ஃபரன்ஸ் காலில் கலந்து கொள்கிற ஒவ்வொருவரையும் பேர் பெறாத தனித்தனியாக ஆட்சியார் ஸ்தோத்திரான்ற ஆரம்பத்தில் இருந்த முடிவரணும் இந்த கடமைக்கு முடியாதிருக்கிறதா ஸ்தோத்திரம் எங்களை தகுதிப்படுத்திய தேவன் வானத்தை மூடி உண்டாக்கின தேவனாய் சுட்டியால் நன்றி ஒற்றிக்கிற ஸ்தோத்திரம். அலையா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் ஆவியாத்ம சட்டம் எல்லாத்தையும் சீர்படுத்துகிற ஜீவனமே எங்கள் ஆவிகளை நிறுத்தி பார்த்து ஜீவனமே நன்றி ஒற்றிக்கிற ஸ்தோத்திரம். மேற்கு உலகினை மாற்ற முடியாதிருக்கிறதா ஸ்தோத்திரம். எங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையும் நீட் பெருகும் நாங்கள் சிறியனோம் ஸ்தோத்திரம். இந்த நாமத்தை மட்டும் மேம்படுத்த ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் பலவீன நாமத்தில் தாழ்மை எடுக்கும் நல்ல பிதாவே ஆமென். ஆமென். கர்த்தருக்கே மகிமை உண்டாதாக. இப்பொழுது நம்மத்தில் இருக்க பெட்ரிக் அவர்கள் தேவை செய்தி கொடுப்பார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இந்த காலை நேரத்திலே உங்களை அவருக்கு வாழ்த்துரை தெரிவித்துக் கொள்கிறேன். சிறிது நேரம் சிந்திப்பதற்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் முதல் வசனம். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் முதல் வசனம். ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாம் தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. அங்க அடுத்த 2வது வசனத்தில் பார்த்தால், நான் உனக்கும் எனக்கு நடுவாக என் உடன்படிக்கை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுகின்றார். ஆண்டவர் ஆபிரகாம் பார்த்து உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுகின்றார். ஆனால் அதற்கு முன்பாக ஒரு கட்டளையை, அதாவது ஒரு கட்டளையை அங்க வைத்திருக்கிறார். ஒரு கண்டிஷன் அவருக்கு வைக்கப்படுகிறது. நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. 2வது வசனத்தில் மிகவும் திரளாய் பெருக பண்ணுகிறேன் சொல்கிறார். ஆனால் ஆண்டவர் அங்கு ஒரு கண்டிஷனை போடுகிறார். நீ உத்தமனாய் இருந்தால்
உன்னை நான் மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். ஆண்டவர் உத்தமனாய் இருக்க விரும்புகிறார். பேச்சிலே வாஸ்தவம் என்றால் அதான் ஆண்டவர் உத்தமம். நான் உனக்கும் நடுவாக என் உடன்படிக்கைக்கு உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். ஆனால் அதற்கு முன்பாக நீ எனக்கு முன்பாக இருந்து கொண்டு உத்தமனாயிரு. ஆபிரகாம் கொடுத்த அதே தேவன், ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்த, ஆபிரகாமோடு பேசின அதே தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட நீ எனக்கு முன்பாக இருந்து கொண்டு உத்தமனாயிரு. உத்தமனாய் இருக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நீதி செய்கிறவர்களாக இருக்கும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். உத்தமனாய் நம்மையும் பார்த்து ஆண்டவர் உத்தமனாய் இரு, நீ உத்தமனாய் இருக்க கடவாய் என்று அழைக்கிறார். உபாகமம் 18ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் உன் தேவனாகிய கர்த்தருக்கும்பாக நீ உத்தமனாய் இருக்க கடவாய் என்று எழுதப் போகிறது. பேச்சரை பார்த்தோம் என்றால் 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே அப்பொழுது சாமுவேல் அவனை நோக்கி, கர்த்தர் இன்று உம்மிடத்திலிருந்து இஸ்ரவேலின் ராஜ்யத்தை கிழித்து போட்டு உம்மை பார்க்கிலும் உத்தமனாயிருக்கிற அப்படி தோழலுக்கு கொடுத்தார். இந்த அதிகாரத்தில் வாஸ்தவம் என்றால் இஸ்ரவேலின் ராஜ்ய பாரம் சவுலுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் கர்த்தர் அந்த ராஜ்ய பாரத்தை எடுத்து அந்த ராஜ்யத்தை சவுலுக்கு கிழித்து உம்மை பார்க்க உத்தமனாயிருக்கிற அப்படி தோழலுக்கு கொடுத்தார். அது தாவீதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த அதிகாரத்தை வாசித்து பார்த்தால் தெரியும். ஏனென்றால் உம்மை பார்க்கிலும் உத்தமனாயிருந்தான். ஒருவேளை ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட சவுல், ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர் தான், ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுல். ஆனால் கர்த்தருக்கு விரோதமான, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யும் போது, உத்தமத்தை வழிவிலகும் போது ஆண்டவருடைய ராஜ்யபாரம் எடுக்கப்படுகிறது. கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார், கர்த்தர் ஒரு வேலையை கொடுத்திருக்கிறார். ஆனால் அதிலே நாம் உத்தமத்தோடு இருக்கும்போது தான் ஆசீர்வதிக்கப்படுவோம். உத்தமத்தை நாம் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எந்த ஊழியம் செய்தாலும் சரி, வேலையில் இருந்தாலும் நாம் உத்தமத்தோடு நீதியாய் நடக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிற ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் நாம் நீதியாய் நடக்க வேண்டும், உத்தமமாய் நடக்க வேண்டும் என்பதுதான், ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதுதான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். வேலையில எல்லா காரியத்திலும் நாம் ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை மறந்து போகக்கூடாது. கிறிஸ்துவனுடைய அன்பு ஒருவேளை வெளிப்பிரகாரமாக இந்த கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது? அநேகருடைய வாழ்க்கையில கிறிஸ்துவுக்கும் சம்பந்தமில்லாத வாழ்க்கையா இருக்கிறது, உத்தமத்துக்கும் அதுக்கு சம்பந்தமில்லாத வாழ்க்கையா இருக்கிறது. ஆனால் நம்முடைய வாழ்க்கை உத்தமனா இருக்க வேண்டும். ஒருவேளை ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கலாம், சவுலுக்கு கொடுத்தார். ஆனால் ராஜ்யத்தை கிழித்து போட்டார் ஒரே நாளிலே. இன்று படுத்திருந்த இஸ்ரவேல் ராஜ்யத்தை கிழித்து போட்டு உம்மை பார்க்கிலும் உத்தமமா இருக்கிற அப்படி தோழனுக்கு கொடுத்தார் என்று தாங்கள் திருந்தி சவியிடம் கூறுவதை பார்க்கிறோம். ஆம், ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார் என்றால் அவருக்காக வாழ்வது, அவருக்காக சாட்சியாக நிற்பது, அதற்காக தான் தேவன் நம்மை அழைத்திருக்க. நமக்கு கொடுத்த வேலை, நமக்கு கொடுத்த பொறுப்பு, கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்ட நோக்கம் தான் நாம் உத்தமனாய் இருக்கும்படியாக, சாட்சியாக வாழும்படியாக அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தபடி அழைக்கப்பட்டிருக்கிறோம். உத்தமனுக்கு தான் கர்த்தர் துணையாக இருக்க முடியும். 2 அதிகாரத்திலே 11ஆம் வசனத்தை உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்று கூறுகிறார். இங்கு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஒரு கண்டிஷன் அங்கு ஆபிரகாம் வைக்கப்பட்டிருக்கிறது. நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனா இரு, அப்பொழுது மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். ஆனால் நாம வாக்குத்தத்தத்தை ஒரு கண்டிஷன் ஆண்டவர் வைக்கிறார். நமக்கு இப்படி நடந்தால், நீ உண்மையாய் நடந்தால் நீ ஆசீர்வதிக்கப்படுவாய், உத்தமனாய் இருந்தால் ஆசீர்வதிக்கப்படுவாய். ஆனால் நாம் அதை எடுத்துக்கொண்டு ஆசீர்வாதத்தை மாத்திரம் நாம் எடுத்து வைக்கிறோம். மிகவும் திரளாய் பெருக பண்ணுவான், ஆனால் ஆசீர்வாதமே இல்லை என்று சொன்னான். ஆனா உத்தமனாய் நடந்தால் உனக்கு ஆசீர்வாதம் அங்க ஒரு கண்டிஷனை ஆண்டவர் போடுகிறார். அதை நாம் விட்டு விடுகிறோம். வாக்குத்தை மாற்றி வாக்குக்கு முன்பாக, ஒவ்வொரு வாக்குக்கு முன்பாக ஒரு கண்டிஷன் ஆண்டவர் அங்கு போடுவதை நாம் பார்க்க முடியும். எழுத்துல ஆம், ஆண்டவர் நமக்கு இன்றைக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்க, நீ உத்தமனாய் இருக்கிறவாய். உபாகமம் 18ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீ உத்தமனாய் இருக்க கடவாய். கர்த்தருக்கு முன்பாக நாம் உத்தமனாய் இருக்கணும். ஆண்டவருக்கு முன்பதாக, மனுஷருக்கு முன்பதாக ஒருவேளை நாம் உத்தமமா இருக்கும்போது காமித்து, நல்லவனா போல காமித்து விடலாம், நீதிமானா இருக்கிறவனாய் காண்பித்து விடலாம், நல்லவன் போல அல்ல நீதிமான் போல மற்றவருடைய பார்வை நடத்தி விடலாம். ஆனால் கர்த்தருக்கு முன்பாக நாம் உத்தமமா இருக்குவோம். எல்லா காரியத்திலும் நாம் உத்தமனா இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தருக்கு முன்பாக ஒரு உத்தமனா இருக்க, நீதிமானா இருக்க, நீதி செய்கிறவர்களாக இருக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிற வேலையில, நம்முடைய பொறுப்புல, இந்த ஊழியத்துல கர்த்தருக்கு முன்பாக நாம் உத்தமமா இருக்க கடவும். இந்த ஆசீர்வாதங்கள் இல்லாவிட்டால், கர்த்தரை விட்டு நாம் விலகும் போது நம்முடைய ஆசீர்வாதங்கள் எடுபட்டு போகும்.
சாமுவேல் எப்படி அந்த சவுலிடத்தில் சொன்னானோ, சவுலுடைய ராஜ்யபாரம் மாற்றப்பட்டு உம்மை பார்க்கிற உத்தமனாக தோழருக்கு கொடுத்தார் என்று சொல்லப்பட்டதோ, அதுபோல்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதம் கிறிஸ்துவுக்குள்ளாய் உண்மையா இருக்கும்போது, உத்தமனாய் இருக்கும்போது நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். அதே நேரத்தில் ஆண்டவரை விட்டு விலகும் போது, அவருடைய சித்தத்தை விட்டு விலகும் போது, பரிசுத்தத்தை விட்டு விலகும் போது ஆசீர்வாதம் வெடித்துப்பட போகிறது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. உத்தமமாய் இருப்பதற்கு தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9 நீதிமானும் உத்தமனா இருந்த நோவா இருந்தான், அவன் தேவனோடு நடக்கிறவராக காணப்பட்டான் என்று வாசிக்கிறோம். நீதிமானும் உத்தமனும் என்று அந்த 6ஆம் அதிகாரம் 9ஆம் சாட்சி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் தேவனோடு நடக்கிறவராக காணப்பட்டார். நாமும் தேவனோடு நடக்கிறவர்களாக காணப்படும் போது உத்தமமாய் இருப்போம். யோகுடைய வாழ்க்கையில் அவன் ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். யோகு 1:1 உத்தமனும் சன்மார்க்கனும் என்று யோகுவை குறித்து சாட்சி கொடுக்கிறார். ஆண்டவர் கர்த்தர் உத்தமனும் சன்மார்க்கன் என்று யோகுவை குறித்து சாட்சி கொடுத்தார். யோகுக்கு பல துன்பங்கள் நெருக்கத்தில் வந்தாலும் அவன் அதை பொறுமையோடு சகித்தான் என்று வாசிக்கிறோம். இந்த வாழ்க்கையில கூட பல சோதனைகள் வரலாம். எந்த நிலைமையிலும் கூட நாம் உத்தமத்தை விட்டு, நீதியை விட்டு வழிவிடக்கூடாது. சமீபத்தில் சில மாதங்களுக்கு முன்பு ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு குறிப்பிட்ட அதிகாரி இந்த அக்யூஸ்டை பிக்ஸ் பண்ண வேண்டும், அந்த வழக்கில் சம்பந்தம் இல்லை, ஆனால் அதில் கண்டுபிடிக்க முடியாத வழக்காக இருந்ததுனால இந்த வழக்கிலே வேறொரு அக்யூஸ் எப்படியாக எடுத்து போட வேண்டும் என்று சொல்லி மிகவும் நெருக்கடி கொடுத்தார்கள். ஆனால் அந்த அதிகாரி என்ன சொன்னார், மிகவும் நெருக்கடி கொடுத்து எப்படியாவது இல்லாட்ட அது முடிவு வராது, எப்படியாவது நீங்க இந்த வழக்கிலே ஏதாவது ஒரு அக்யூஸ்டை போட்டு கணக்கு காண்பித்து முடிக்க வேண்டும், இல்லாட்டா அது பெரிய பிரச்சனையாகும் என்று சொன்னார். ஆனால் அந்த அதிகாரியோ முடியாது என்று சொல்லிவிட்டார். சஸ்பெண்ட் பண்ணுவேன்னு சொன்னார். டிஸ்மிஷன் என்னன்னாலும் பண்ணுங்க, நான் உத்தமத்தை விட்டு, உண்மையை விட்டு நான் இதுக்கு மாறாக நான் வேற அக்யூஸை போட மாட்டேன், உண்மையான அக்யூஸை போட என்னன்னாலும் பண்ணுங்க தைரியமா சொன்னார். உண்மையில ஆச்சரியமா இருந்தார். கிறிஸ்தவர் அல்ல, கிறிஸ்துவை அறிந்தவர் அல்ல, ஆனால் அவருடைய இதுல உத்தமத்திலே அப்படி நான் தவறாக செய்ய மாட்டேன், நீ என்னன்னாலும் பண்ணுங்க, நீ சஸ்பெண்ட் டிஸ்மிஸ் பண்ணாலும் இது விட்டு தவறான அக்யூஸை நான் இந்த வழக்கில் சேர்க்க மாட்டேன். நீங்கள் எவ்வளவு நெருக்கடி கொடுத்தாலும், நீ அதிகார நெருக்கடி கொடுத்தார்கள் முடியாது என்று சொல்லி ஸ்ட்ராங்காக தன்னுடைய உத்தமத்தை வைக்க மிகவும் ஆச்சரியமா இருந்தது. ஒரு கிறிஸ்துவை அறியாதவர், தேவனை அறியாத ஒரு அதிகாரி எவ்வளவு அந்த உத்தமத்தை, எனக்கு ஆச்சரியமா இருந்தது, மிகவும் ஆச்சரியமா இருந்தது. நாம் அப்படி இருக்கும்போது நாம் கிறிஸ்துவை அறிந்தவர்கள், கிறிஸ்துவோடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள், அப்ப எவ்வளவு நாம் உண்மையா இருக்க வேண்டும், எவ்வளவு நாம் உத்தமமா இருக்க வேண்டும், நம்முடைய வேலையில நம்முடைய ஊழியத்தில எவ்வளவு நாம் உத்தமத்தை இருக்க வேண்டும் சொல்லி அறிந்து மிகவும் ஆச்சரியம். ஆம் பிரியமானவர்களே, நம்மை குறித்து மற்றவர் எப்படி சாட்சி கொடுக்கிறார்கள், நம்முடைய நடக்கை குறித்து எப்படி சாட்சி, இவன் உத்தமனாய் நடக்கிறானா என்று மற்றவர்கள் பார்த்துக் கொண்டிருக்க கிறிஸ்தவன், உண்மையான கிறிஸ்தவன், ரட்சிக்கப்பட்டவன் எப்படி நடக்கிறான் என்பதை உலக மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். சங்கீதம் 15:2 உத்தமனாய் நடந்து நீதி நடப்பித்து மனதார சத்திய பேசுகிறான், யார் கர்த்தருடைய பர்வதத்தில் வாசம் பண்ணுவான், யாரோடத்தில் இருக்க முடியும், சங்கீதக்காரர் தெளிவாய் சொல்கிறான். உத்தமனாய் நடந்து நீதி நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறான், சங்கீதம் 15:2 கூறப்பட்டிருக்கிறது. ஆம், அவருடைய பார்வத்தில் நடத்த வேண்டாம். கர்த்தாவை யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான், 1ஆம் வசனத்திலே கர்த்தவே, சங்கீதம் 15:1 கர்த்தாவே யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான், யார் உம்முடைய பருவத்தில் வாசம் பண்ணுவான், உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறானே என்று பார்க்கிறோம். அடுத்த வசனம், அவன் நாவினால் புறங்கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் அயலானில் சொல்லப்படும் நிந்தியான பேச்சை எடுக்காமல் இருக்கிறான் என்று கூறப்பட்டிருக்கிறது. ஆம், ஆண்டவருடைய கூடாரத்தில் யார் தங்குவான், யாருடைய பரிசுத்தில் வாசம் பண்ணுவான், உத்தமனாய் நடந்து நீதி நடப்பிக்கு மனதார சத்தியத்தை பேசினான் என்று வசனம் தெளிவாய் குறிப்பிட்டிருக்கிறது. அவருடைய பரிசுத்த பருவத்தில் வாசம் பண்ண வேண்டும் என்றால், அவருடைய கூடாரத்தில் தங்க வேண்டும் என்றால், நாம் உத்தமனாய் நடந்து நாம் நீதியை நடப்பிக்க வேண்டும், உத்தமனாய் நடக்க வேண்டும், நாம் நீதி நடப்பிக்க வேண்டும். அதற்குதான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் ஒருபோதும் மறந்து போகக்கூடாது. ஆண்டவர் நாம் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும், தேவனுடைய பிள்ளைகளாய் அழைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் உத்தமமாய் நடந்து நம்முடைய சாட்சியுள்ள வாழ்க்கையை காத்துக்கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒருவேளை சவுல்
ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான். ஆனால் கர்த்தருக்கு விரோதமாக, ஆண்டவருடைய சித்தத்துக்கு விரோதமாக, கர்த்தருடைய சித்தத்தை விட்டு விலகும் போது, அவருடைய கட்டளையை விட்டு விலகும் போது அவருடைய ராஜ்ய பாரம் எடுக்கப்பட்டது. உண்மை பார்க்கிறோம், உத்தமனாக தோழர் கொடுத்தார் என்று சாமுவேல் தீர்க்கதரிசி கூறுவதை பார்க்கிறோம். ஆசீர்வாதங்கள் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்றால், நம்முடைய சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் நாம் உத்தமத்தில் நிலைத்திருக்க வேண்டும். எந்த குடிபடி நிலை போனே ரட்சிக்கப்பட வேண்டியதான் வேதம் கூறுகிறது. ரட்சிப்பு ஒரு நாளோட முடிந்து போகிறது அல்ல. ரட்சிப்பு பெற்ற ரட்சிப்பும் அபிஷேகத்தையும் காத்துக் கொள்வது, உத்தமனாய் நடப்பது, இப்படிப்பட்ட ஒரு பின்மார்க்கமான உலகிலே நாம் நீதிமானாய் நடந்து, உத்தமனாய் நடந்து, தேவனுடைய பிள்ளைகள் என்று மற்றவர்கள் சாட்சி கொடுக்கத்தக்கதாக இருக்க நாம் உத்தமத்தை விட்டு, நீதியை விட்டு எந்த சூழலை விலகிவிடக்கூடாது. வைராக்கியமாகவருக்காக நிற்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. அப்போது இருந்தால்தான் ஆண்டவருடைய பருவத்திலே, கர்த்தருடைய பரிசுத்த பருவத்திலே வாசம் பண்ண முடியும், அவருடைய கூடாரத்திலே தங்க முடியும் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. உலகத்துக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம், நம்ம நித்திய வாழ்க்கைக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம், மறுமைக்குரிய வாழ்க்கைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். பரிசுத்தையும் நீதியையும் எந்த சூழ்நிலையிலையும் நாம் எந்த சமரத்துக்கு இல்லாதபடி கிறிஸ்துவின் அன்பு, நீதி, நியாயத்தின் மாற நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பலவானை பார்க்கிறோம், வேதம் கூறுகிறது. பலவானை பார்க்கிறோம் நீடிய சாந்தம் உள்ளவன், பலவான பார்க்க நீடிய சாந்தம் உத்தம் என்று சொல்கிறது. உத்தமுடைய நீதியை அவன் வழியை செவைப்படுத்தும் என்று வேதம் கூறுகிறது. உத்தமுடைய நீதி அவன் வழியை செவைப்படுத்தும். நீதிமொழிகள் 11:5 கூறப்பட்டிருக்கிறது. 7:8 பெருமையுள்ளவனை பார்க்கிறோம் பொறுமையுள்ளவன் உத்தம் என்று கூறப்பட்டிருக்கிறது. யாக்கோபு 1:12 சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தம் என்று விலகின பின்பு கர்த்தருக்கு அன்பு கூறுவதற்கு வாக்குத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான் என்று கூறுகிறது. அவன் உத்தமன். நம் சோதனை வரும், ஆனால் நாம் உத்தமனாய் இருப்பான் என்று ஆண்டவர் பார்க்கிறார். பல பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும், நிந்தனை வரும். ஆனாலும் கூட அந்த சோதனையை சகித்து நான் உத்தமன் என்று விலகின பின்புதான் கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு வாக்குத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான் என்று கூறப்பட்டிருக்கிறது. வாக்குத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, வாக்குத்தம் நிறைவேறவில்லை. ஏன் காரணம் என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது, சோதனையை சகித்து உத்தமன் என்று விலகின பின்பு, நாம் உத்தமன் என்று விலகின பின்புதான் கர்த்தரிடத்தில் தம்மிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு வாக்குத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை கொடுக்க வல்லவராக வேதம் தெளிவாய் கூறுகிறது. நாம் உத்தமனாய் இருப்போம். ஆண்டவர் தேவனாய் கர்த்தர் உத்தமனாய் இருக்க கிடவா என்று சொன்னபடி நாம் உத்தமமாய் இருக்கும்போது, நீதியாய் நடக்கும்போது, உண்மையாய் நடக்கும்போது நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம் என்ற சந்தேகம் இல்லை. அதான் 18 தெய்வனுக்கு நீ தெய்வம், உத்தமனுக்கு நீ உத்தமனாக இருக்கிறார் என்று சங்கீதம் 18:20 சொல்கிறது. சங்கீதம் 19 நான் உத்தமனாகி பெரும் மாதகத்துக்கு நீங்களா இருப்பேன் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். ஆண்டவர் நம்மை பரிசுத்த அழைத்திருக்கிறார். 1 பேதுரு 1:15 உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிற போல நீங்கள் உங்கள் நடக்கல் எல்லாவற்றிலும் பரிசுத்தராக இருங்கள். ஆண்டவர் தான் எல்லாவற்றிலும் பரிசுத்தராக இருக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. அழைத்தவர் பரிசுத்தர்கள், நீங்கள் உங்கள் நடக்கையில் எல்லாவற்றிலும், உன்னில் கூட இல்லாமல் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் பரிசுத்தை நோக்கி செல்வோம். பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைந்து கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துவதாக, கிறிஸ்துவின் அன்பு நம்மிடத்தில் வெளிப்படும்படியாக, நம்முடைய நடக்கைகள் எல்லாவற்றிலும் வெளிப்படுத்தும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருந்ததை மறந்து போகக்கூடாது. அப்படி இருக்கும்போது நிச்சயமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அப்படிப்பட்ட கிருபை ஜீவன் தருவாராக. ஆமேன். ஆமென்.